அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு நற்கருணையின் வடிவில் நம் முன்பாக வீற்றிருக்கிறார். அவரை நாம் ஆராதிப்போமாக, அவருக்கு இறை புகழ்ச்சி செலுத்துவோமாக, அவருக்கு நன்றி செலுத்துவோமாக, அவரிடம் மன்னிப்பு கோருவோமாக, அவரிடம் நம் வேண்டுதலை ஒப்புக் கொடுப்போமாக. இந்த ஒரு மணி நேரமும் ஆராதனை, இறை புகழ்ச்சி, நன்றி, மன்னிப்பு, மன்றாட்டு என்னும் 5 தளங்களில் நாம் ஆண்டவரோடு இந்த ஒரு மணி நேரத்தை செலவழிக்கின்றோம். முதலாக நாம் ஆண்டவரை ஆராதிப்போமாக, ஆண்டவருக்கு மாட்சிமை செலுத்துவோமாக. திருப்பாடல் 115:1 நாம் வாசிக்கின்றோம், எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சி எங்களுக்கன்று, அதை உமக்கே உரித்தாக்கும். எனவே ஆண்டவருக்குரிய மாட்சியை, புகழ்ச்சியை அவருக்கு மட்டுமே செலுத்துவதுதான் ஆராதனை. எனவே இப்பொழுது எல்லா மாட்சிமையும் எங்கள் புகழ் அனைத்தும் உமக்கு மட்டும், உமக்கு மட்டும் என்னும் பாடலை பாடி நாம் நற்கருணை ஆண்டவரை ஆராதிப்போமாக. எல்லா மாட்சிமையும் எங்கள் புகழ் அனைத்தும் உமக்கு மட்டும், உமக்கு மட்டும் என் இறைவா, என் தலைவா, என் இறைவா, என் தலைவா. எல்லா மாட்சிமையும் எங்கள் புகழ் அனைத்தும் உமக்கு மட்டும், உமக்கு மட்டும் என் இறைவா, என் தலைவா, என் இறைவா, என் தலைவா. நூற்று நீரே, நலங்களின் தந்தை நீரே, நன்மை ஊற்று நீரே, நலங்களின் தந்தை நீரே. என்னிடமுள்ளவை அனைத்தையுமே உம்மிடம்தான் பெற்று கொண்டோ. என்னிடமுள்ளவை அனைத்தையுமே உம்மிடம்தான் பெற்று கொண்டோ. எல்லா மாட்சிமையும் எங்கள் புகழ் அனைத்தும் உமக்கு மட்டும், உமக்கு மட்டும் என் இறைவா, என் தலைவா, என் இறைவா, என் தலைவா. ஆற்றலும் திறமைகளும் வெற்றியும் பெருமைகளும், ஆற்றலும் திறமைகளும் வெற்றியும் பெருமைகளும் உழைப்பால் வந்ததல்ல, உமதருளால் பெற்று கொண்டோ. எம் உழைப்பால் வந்ததல்ல, உமதருளால் பெற்று கொண்டோ. எல்லா மாட்சிமையும் எங்கள் புகழ் அனைத்தும் உமக்கு மட்டும், உமக்கு மட்டும் என் இறைவா, என் தலைவா, என் இறைவா, என் தலைவா. நித்திய மைமைக்காஸ்பதமான கன்னித்தாயன் திருக்குமாரனாகிய இயேசுவே,
அத்தியந்த பக்தி வணக்கத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறோம். ஆராதனைக்குரிய பரம தேவ திரவிய அனுமானமாகிய தேவனர் கருணையை தேவரீர் உண்டாக்கின நாள் முதற்கொண்டு அதிலே மனுமக்களால் தேவரீருக்கு செய்யப்பட்ட சகல நிந்தை அவமான துரோகங்களுக்கும் இயன்ற மட்டும் பொது பரிகாரம் செய்யும் பொருட்டு அடியேன் சகல பாவிகளுக்கு திடமான அடைக்கலமும் தேவரீருக்கு பிறகு அவர்களுக்கு பிரதான நம்பிக்கை ஆதரவுமாகிய உம்முடைய திருமாதாவின் உதவி அனுக்கிரகத்தை இறந்து கேட்கிறோம் சுவாமி. அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவரை ஆராதித்து அவரை போற்றி புகழ்ந்தோம். அடுத்த சில நிமிடங்களை நாம் இறை புகழ்ச்சியில் செலவழிப்போமாக. ஆண்டவருக்கு புகழ்ச்சியும் மாட்சியும் செலுத்துவது நம்முடைய கடமையாகும். சீராக்கின் ஞான நூல் 51:22 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்தார், அதை கொண்டு நான் அவரை புகழ்வேன். அருமையான ஒரு இறைமொழி. கடவுள் நமக்கு எதற்கு நாவை பரிசாக கொடுத்திருக்கிறார் என்றால் கடவுளை புகழ்வதற்காகத்தான். எனவே நம்முடைய நாவினுடைய முதன்மையான நோக்கம் ஆண்டவரை புகழ்வது, ஆண்டவரை போற்றுவது. எனவே எப்போதும் நாம் ஆண்டவருக்கு இறை புகழ்ச்சி செலுத்த வேண்டும். திருப்பாடல் 34 சொல்லுகிறது, ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். எனவே ஆண்டவருக்கு நாம் எக்காலமும் இறை புகழ்ச்சி செலுத்துவோமாக. அந்த இறை புகழ்ச்சியிலும் முதன்மையான இறை புகழ்ச்சி ஆண்டவருடைய மாட்சியை, ஆண்டவருடைய பெருமைகளை, அவரது வியத்தகு செயல்களை, அவரது படைப்புகளை, அவர்களது வல்ல செயல்களை, அவரது மீட்பின் செயலை நாம் அறிக்கையிட்டு ஆண்டவரை புகழ வேண்டும். இப்பொழுது 3 இறை புகழ்ச்சி மன்றாட்டுக்களை நாம் ஜெபிப்போம். அதற்கு பதிலுரையாக உமக்கே புகழ், உமக்கே புகழ், உமக்கே புகழ் என்று அனைவரும் பாடுவோம். ஆண்டவரே, உமது மாட்சி விண்ணுலகை மூடி இருக்கின்றது, உமது புகழால் மண்ணுலகம் நிறைந்திருக்கின்றது. உமது பேரொளி கதிரவன் ஒளி போல் இருக்கின்றது. உமது கையினின்று ஒளி கதிர்கள் புறப்படுகின்றன. அங்கேதான் உமது வல்லமை மறைந்திருக்கின்றது. அபகுக் 3:24. உம்மை போற்றுகிறோம், போற்றுகிறோம், போற்றுகிறோம். உமக்கே புகழ், உமக்கே புகழ், உமக்கே புகழ், உமக்கே புகழ், உமக்கே புகழ், உமக்கே புகழ். ஆண்டவரே, நீர் மாட்சி மிக்கவர், பெரிதும் போற்றத்தக்கவர். மாட்சியும் புகழ்ச்சியும் உம் திருமுன் உள்ளன, ஆற்றலும் எழிலும் உமது திருத்தலத்தில் உள்ளன. திருப்பாடல் 96:46. இறைவா, உம் திருப்பெயர் தூய்மையானது, மேன்மை மிக்கது, அஞ்சுதற்குரியது. திருப்பாடல் 99:3. உம் திருப்பெயரை போற்றுகிறோம், போற்றுகிறோம், போற்றுகிறோம். உமக்கே புகழ், உமக்கே புகழ், உமக்கே புகழ், உமக்கே புகழ், உமக்கே புகழ், உமக்கே புகழ். என்றுமுள்ள கடவுளாகிய ஆண்டவரே, எல்லா புகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கும் எட்டாத மாட்சி மிகு உமது பெயர் போற்றி போற்றி. நீர் ஒருவரே ஆண்டவர். நீரே வானத்தையும் விண்வெளி வானங்களையும் வான அணிகளையும் நிலத்தையும் கடலையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்தவர். அவற்றையெல்லாம் வாழ வைப்பவர். வானக அணிகள் உமக்கு அடிபணிகின்றன. நெகேமியா 9:5-6. உம்மை போற்றுகிறோம், போற்றுகிறோம், போற்றுகிறோம். உமக்கே புகழ், உமக்கே புகழ், உமக்கே புகழ், உமக்கே புகழ், உமக்கே புகழ், உமக்கே புகழ். ஆண்டவருக்கு இறை புகழ்ச்சி செலுத்திய நாம் தொடர்ந்து அடுத்த சில மணித்துளிகளை நன்றி சொல்வதில் செலவழிப்போமாக. முதலில் திருப்பாடல் 118 ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் என்னும் பாடலை பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம், அவர் அன்பு என்றும் உள்ளது. ஆண்டவரை
போற்றிடுவோம் அவர் இரக்கம் என்றும் உள்ளது ஆண்டவர்க்கு நன்றி சொல்வோம் அவர் அன்பு என்றும் உள்ளது ஆண்டவரை போற்றிடுவோம் அவர் இரக்கம் என்றும் உள்ளது ஆண்டவர் என் பக்கம் இருக்க ஏன் அஞ்ச வேண்டும் மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் ஆண்டவர் என் பக்கம் இருக்க ஏன் அஞ்ச வேண்டும் மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் ஆண்டவரே எனது துணை அவரே தஞ்சம் ஆண்டவரே எனது துணை அவரே தஞ்சம் அவரிடமே அடைக்கலம் புகுந்தேன் ஆண்டவர்க்கு நன்றி சொல்வோம் அவர் அன்பு என்றும் உள்ளது ஆண்டவரை போற்றிடுவோம் அவர் இரக்கம் என்றும் உள்ளது இறைவன் படைத்த நாளிதுவே அக்களிப்போமே மீட்டருளும் நாளிதுவே அகமகிழ்வோமே இறைவன் படைத்த நாளிதுவே அக்களிப்போமே மீட்பருளும் நாளிதுவே அகமகிழ்வோமே ஆண்டவரை மீட்டருளும் வெற்றி தாரும் ஆண்டவரை மீட்டருளும் வெற்றி தாரும் ஆசிகளை பொழிந்தருளும் ஆண்டவர்க்கு நன்றி சொல்வோம் அவர் அன்பு என்றும் உள்ளது ஆண்டவரை போற்றிடுவோம் அவர் இரக்கம் என்றும் உள்ளது அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய இரக்கமும் பேரன்பும் எந்நாளும் நம்மோடு இருக்கிறது. அதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் இருப்பதும் இயங்குவதும் வாழ்வதும் கடவுளுடைய அருளாலே தான். அவருடைய இரக்கத்தால் தான் நாமும் வாழ்கிறோம். நம்மிடத்தில் உள்ள கொடைகள், ஆற்றல்கள், திறமைகள் அனைத்தையும் கடவுளிடமிருந்தே பெற்றுக்கொள்கிறோம். எனவே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. ரோமர் 9:16 நாம் வாசிக்கின்றோம், மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை, கடவுள் இரக்கம் காட்டுவதாலே எல்லாம் ஆகிறது. எனவே கடவுளுடைய இரக்கத்தாலேயே நாமும் நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய விருப்பவை அனைத்தையும் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. இப்பொழுது 3 நன்றி ஜபங்களை சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். 11 பல்லவியாக எப்படி நன்றி சொல்வேன் இறைவா என்றென்றும் போற்றிடுவேன் என்று பாடுவோமாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. 1 கொரிந்தியர் 15:57. தந்தையாம் கடவுளே, எங்கள் வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து கொடைகளும் வெற்றிகளும் ஆசீர்வாதங்களும் எம் உழைப்பால் வந்ததல்ல, உமது இரக்கத்தினாலேயே பெற்றுக்கொண்டோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எப்படி நன்றி சொல்வேன் இறைவா என்றென்றும் போற்றிடுவேன். எப்படி நன்றி சொல்வேன் இறைவா என்றென்றும் போற்றிடுவேன். எங்கள் தந்தையும் தலைவருமான ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எம் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி பராமரித்து வருவதற்காக
உமக்கு நன்றி. உண்ண உணவும் உடுக்க உடையும் உறைய இல்லமும் தந்து காத்து வரும் உமது கருணைக்காக உமக்கு நன்றி. சாவினின்றும் நோயினின்றும் தீமைகள் அனைத்தினின்றும் எங்கள் அனைவரையும் காத்து வரும் உமது அருளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். எப்படி நன்றி சொல்வேன் இறைவா, என்றென்றும் போற்றிடுவேன். எப்படி நன்றி சொல்வேன் இறைவா, என்றென்றும் போற்றிடுவேன். குடும்பங்களின் தந்தையான இறைவா, எங்கள் குடும்பத்தை உமது அன்பால் நிரப்பி எங்கள் ஒவ்வொருவரிலும் உமது அன்பையும் பாசத்தையும் நாங்கள் உணரச் செய்வதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் குடும்பத்தில் நிலவுகின்ற ஒற்றுமை, சமாதானம், நட்புறவு, பகிர்தல், மன்னிப்பு போன்ற நற்குணங்களுக்காக உமக்கு நன்றி. நோய், துன்பம், பொருளாதார நெருக்கடிகள் இவை அனைத்தின் மத்தியிலும் நீர் எங்கள் குடும்பத்தின் ஆதரவாக அடைக்கலமாக இருந்து வந்ததற்காக வருவதற்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். எப்படி நன்றி சொல்வேன் இறைவா, என்றென்றும் போற்றிடுவேன். எப்படி நன்றி சொல்வேன் இறைவா, என்றென்றும் போற்றிடுவேன். தொடர்ந்து நன்றி 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 என்று பாடுவோம். நன்றி 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 என்று பாடுவோம். நன்மை செய்த இறைவன் பெயரை போற்றுவோம். நன்றி 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 என்று பாடுவோம். நன்மை செய்த இறைவன் பெயரை போற்றுவோம். அருள்மழையாலே நனைத்து விட்டாரே, அருள்மழையாலே நனைத்து விட்டாரே. அன்பு கரத்தாலே நடத்தி சென்றாரே. எனவே நன்றி 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 என்று பாடுவோம். நன்மை செய்த இறைவன் பெயரை போற்றுவோம். நன்றி 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 என்று பாடுவோம். நன்மை செய்த இறைவன் பெயரை போற்றுவோம். ஆபத்து வேளை கூப்பிட்ட போது, வேளை கூப்பிட்ட போது அருகில் வந்தாரே, அணைத்துக் கொண்டாரே. எனவே நன்றி 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 என்று பாடுவோம். நன்மை செய்த இறைவன் பெயரை போற்றுவோம். நன்றி 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 என்று பாடுவோம். நன்மை செய்த இறைவன் பெயரை போற்றுவோம். தாழ்நிலை நின்ற அடியவர் தன்மை, தாழ்நிலை நின்ற அடியவர் தம்மை உயர்த்தி விட்டாரே, பெருமை செய்தாரே. எனவே நன்றி 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 என்று பாடுவோம். நன்மை செய்த இறைவன் பெயரை
செய்த இறைவன் பெயரை போற்றுவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்திய நாம் தொடர்ந்து பாவ மன்னிப்பு கோருவோமாக. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய இரக்கத்திற்காக மன்னிப்பு கோருவோம். தந்தையே இறைவா மன்னியும், இயேசுவே ஆண்டவரே மன்னியும், தூய ஆவியாரே மன்னியும் என்று நாம் மன்னிப்பு கோருவோமாக. 1 யோவான் 1 மற்றும் 10 இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம். பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம், உண்மையும் நம்மிடம் இராது. நாம் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் அவரை பொய்யராக்குவோம், அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றார். எனவே பொதுவாக நாம் நினைக்கிறோம் என்னிடத்தில் பாவமே இல்லை என்று. அது நம்முடைய பார்வை. ஆனால் இறை வார்த்தையின் ஒளியில், திருச்சபையின் போதனையின் ஒளியில் நம்முடைய வாழ்வை நாம் ஆய்வு செய்து பார்த்தால் நாம் பல பாவங்களை செய்பவர்களாக இருக்கிறோம். இன்று ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளைகளில் 5வது கட்டளை கொலை செய்யாதிருப்பாயாக. அந்த கட்டளையை நாம் இறை வார்த்தையின் ஒளியில் நாம் ஆய்வு செய்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கோருவோம். பொதுவாக நாம் என்ன நினைக்கின்றோம்? ஆண்டவருடைய 10 கட்டளைகளையும் நான் மீறாத ஒரே கட்டளை கொலை செய்யாதிருப்பாயாக என்னும் கட்டளை தான், நான் யாரையும் கொலை செய்யவில்லை என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இறை வார்த்தையின் ஒளியில், கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வியின் ஒளியில் இந்த கட்டளையை நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது நாம் அந்த கட்டளையை பலமுறை பல விதங்களில் மீறி இருக்கிறோம். 3 எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கலாம். முதலில் 1 யோவான் 3:15 நாம் வாசிக்கின்றோம். தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள், எந்த கொலையாளியிடமும் நிலை வாழ்வு இராது என்று 1 யோவான் 3:15 நாம் வாசிக்கின்றோம். ஆகவே இங்கே இறைவார்த்தை சொல்கிறது வெறுப்பு என்பதே ஒரு கொலை தான். தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் அனைவருமே கொலையாளிகள். ஆகவே யாருடைய உள்ளத்திலெல்லாம் வெறுப்பு இருக்கிறதோ, பகைமை இருக்கிறதோ, அவர்கள் கொலை செய்கிறார்கள் என்று இறைவார்த்தை சொல்கிறது. எனவே வெறுப்பு என்னும் கொலைக்காக நாம் மனம் வருந்த வேண்டும், ஆண்டவரிடம் மன்னிப்பு கோர வேண்டும். தந்தையே என்னை மன்னியும் என்று நாம் 4 முறை பாடி தந்தையாம் இறைவனிடம் மன்னிப்பு கோருவோமாக. தந்தையே என்னை மன்னியும், தந்தையே என்னை மன்னியும், தந்தையே என்னை மன்னியும், தந்தையே என்னை மன்னியும். சேர்ந்து பாடுவோம். தந்தையே என்னை மன்னியும், தந்தையே என்னை மன்னியும், தந்தையே என்னை மன்னியும், தந்தையே என்னை மன்னியும். அன்புக்குரியவர்களே, கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி சொல்கிறது, ஒருவருடைய ஆளுமையை நாம் சிதைப்பது என்பது ஆளுமை கொலை என்று சொல்லுகிறது. ஆங்கிலத்தில் நாம் கேரக்டர் அசாசினேஷன் என்று சொல்லுகிறோம். ஒருவருடைய நற்பெயரை கெடுப்பது அவரை கொலை செய்வதற்கு சமம். நாம் நற்செய்தியிலே பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசுவை கொலை செய்வதற்கு முன்பாக, சிலுவையில் கொல்வதற்கு முன்பாக அவருடைய நற்பெயரை பலரும் கெடுத்தார்கள். மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 19வது இறை வார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம். இயேசுவே கூறுகிறார், இயேசுவை அவர்கள் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள் என்று இயேசுவே ஆதங்கப்பட்டார். எனவே ஒருவருடைய நற்பெயரை கெடுப்பது, அவரை பற்றி அவதூறாக பேசுவது, புரணி பேசுவது எல்லாமே அவருடைய ஆளுமையை கொலை செய்வதாகும். ஆளுமை கொலை என்பதும் ஆளை கொலை செய்வதும் ஒன்றுதான் என்று கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி சொல்கிறது. எனவே இந்த ஆளுமை கொலை என்னும் பாவத்திற்காக நாம் மனம் வருந்தி இயேசுவே என்னை மன்னியும் என்று பாடுவோம். இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும். சேர்ந்து பாடுவோம். இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும். விவிலிய
விவிலியம் சொல்லுகிறது ஏழைகளுடைய உடைமைகளை எடுப்பது அவர்களை கொலை செய்வதற்கு சமம் என்று. சீராக்கியின் ஞான நூல் 34ஆம் அதிகாரம் 20வது இறைமொழியில் நாம் வியப்பான ஒரு செய்தியை வாசிக்கின்றோம். ஏழைகளின் உடைமையிலிருந்து பலி செலுத்துவது தந்தையின் கண்முன்னே மகனை கொலை செய்வதற்கு இணையாகும். மிகவும் கடினமான சொற்கள். ஏழைகளின் உடைமையிலிருந்து பலி செலுத்துவது தந்தையின் கண்முன்னே மகனை கொலை செய்வதற்கு இணையாகும். எனவே ஏழைகளுக்கு உரிய பொருட்களை, ஏழைகளுடைய பணத்தை, ஏழைகளுக்கு உரிய ஊதியத்தை, கூலியை எடுத்துக்கொள்வது என்பது அவர்களை கொலை செய்வதற்கு இணையாகும் என்று விவிலியம் சொல்கிறது. பல நேரங்களில் நாம் அப்படிப்பட்ட தவறுகளை, பாவங்களை நாம் செய்திருப்போம். அதற்காக மனம் வருந்தி தூய ஆவியாரிடம் நாம் மன்னிப்பு கோருவோம். ஆவியே என்னை மன்னியும் என்று பாடுவோம். என்னை மன்னியும், ஆவியே என்னை மன்னியும், ஆவியே என்னை மன்னியும், ஆவியே என்னை மன்னியும். சேர்ந்து பாடுவோம். ஆவியே என்னை மன்னியும், ஆவியே என்னை மன்னியும், ஆவியே என்னை மன்னியும், ஆவியே என்னை மன்னியும். ஆண்டவருடைய மன்னிப்பை மன்றாடி பெற்ற நாம் தொடர்ந்து சில பரிந்துரை மன்றாட்டுகளை ஜெபிப்போமாக. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம். இறை பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர்நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். ஆகவே பிறருக்காக நாம் மன்றாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய திருச்சபைக்காக, நாட்டு தலைவர்களுக்காக, நோயாளர்களுக்காக, யாருக்கெல்லாம் நம்முடைய ஜப உதவி தேவைப்படுகிறதோ அவள் அனைவருக்காகவும் நாம் இப்பொழுது சில மன்றாட்டுக்களை இறைவனிடம் ஏறெடுப்போமாக. ஒவ்வொரு மன்றாட்டுக்கும் நம்முடைய பதிலுரை பல்லவியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே ஏற்றருளும் என்று பாடுவோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே ஏற்றருளும், எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே ஏற்றருளும். அடைக்கல பாறையான ஆண்டவரே, நீர் பாறை மீது எழுப்பிய உம் திரு அவையை பாதுகாத்து திரு அவை தலைவர்களையும் இறை மக்களையும் உமது சான்றுகளாக வாழச் செய்ய வேண்டும் என்றும், சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டோர், ஏழை எளியவர் உரிமை பெற எங்கள் நாட்டு தலைவர்களும் சமூக தலைவர்களும் முழுமையாக உழைக்க வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே ஏற்றருளும், எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே ஏற்றருளும். ஆறுதலின் ஊற்றான இறைவா, எதிர்பாராத தொல்லைகளால் துன்புறும் குடும்பங்கள் மனம் தளராமல் உம்மேல் அசையா நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றும், அனாதைகள், கைவிடப்பட்டோர், விதவைகள், சிறை கைதிகள் ஒருபோதும் மறவாத உம் அன்பில் ஆறுதல் பெற வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே ஏற்றருளும், எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே ஏற்றருளும். தெய்வீக மருத்துவரே இறைவா, நோயாளர்கள், ஊனமுற்றோர், வயது முதிர்ந்தோர் அனைவருக்கும் உமது ஆசியையும் அன்பையும் அருளையும் நிறைய பொழிந்தருள வேண்டுமென்றும், நெடுநாள் நோயாளர்களை பராமரிக்கும் குடும்பத்தினருக்கு உமது ஆறுதலையும் ஆசைகளையும் வழங்க வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே ஏற்றருளும்,
கேட்டருளும். ஆண்டவரே ஏற்றருளும். தொடர்ந்து நற்கருணை ஆண்டவரை நாம் உற்று நோக்கி நம்முடைய சொந்த தேவைகளுக்காக ஒரு சில வினாடிகள் அமைதியில் மன்றாடுவோம். திருப்பாடல் 141 ஒரு மாலை நேர திருப்பாடல். ஆண்டவருடைய உதவியை ஆசியை இறைஞ்சுகிற ஒரு திருப்பாடல். எனவே இறைவா 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 இறைஞ்சுகிறேன் என்னும் அந்த திருப்பாடலை பாடி ஆண்டவரை நோக்கி நம் இதயங்களை நம் விண்ணப்பங்களை எழுப்புவோமாக. இறைவா 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 இறைஞ்சுகிறேன். விரைவாய் 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 துணை செய்யும். இறைவா 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 இறைஞ்சுகிறேன். விரைவாய் 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 துணை செய்யும். தூபம் போல் என் மன்றாட்டு உன் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். மாலை பலி போல் என் கைகள் உமை நோக்கி உயர்ந்திடுது. தூபம் போல் என் மன்றாட்டு உன் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். மாலை பலி போல் என் கைகள் உமை நோக்கி உயர்ந்திடுது. இறைவா 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 இறைஞ்சுகிறேன். விரைவாய் 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 துணை செய்யும். இறைவா 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 இறைஞ்சுகிறேன். விரைவாய் 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 துணை செய்யும். என் இதயம் தீமையினை நாட விடாதேயும். தீச்செய செய்யும் மனிதரோடு என்னை சேர விடாதேயும். என் இதயம் தீமையினை நாட விடாதேயும். தீச்செய செய்யும் மனிதரோடு என்னை சேர விடாதேயும். இறைவா 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 இறைஞ்சுகிறேன். விரைவாய் 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 துணை செய்யும். இறைவா 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 இறைஞ்சுகிறேன். விரைவாய் 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 துணை செய்யும். தீயோரின் கண்ணிகளில் நின்று காத்திடும். தடையின்றி கடந்து செல்லவும் அருள் வழி காட்டிவிடும். தீயோரின் கண்ணிகளில் நின்று காத்திடும். தடையின்றி கடந்து செல்லவும் அருள் வழி காட்டிவிடும். இறைவா 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 இறைஞ்சுகிறேன். விரைவாய் 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 துணை செய்யும். இறைவா 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 இறைஞ்சுகிறேன். விரைவாய் 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 துணை செய்யும். அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு நமக்கு முன்பாக வீற்றிருக்கின்றார்.
அவர் தெய்வீக மருத்துவர். நம் நோய்களை எல்லாம் குணமாக்கும் ஆற்றல் படைத்தவர். அவரால் கூடாதது எதுவுமில்லை, அவரால் முடியாதது எதுவுமில்லை. எனவே நாம் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அவரிடம் ஒப்பு கொடுத்து அவரிடம் மன்றாடுவோமாக. நோயாளர்களுக்காக மன்றாடுவோமாக, பல்வேறு தேவைகளுக்காக மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசுவே, இதோ இந்த வேளையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்கள், வீடுகளில் நெடுநாள் நோயாளர்களாக இருப்பவர்கள், பல்வேறு நோய்கள் பிடிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைவரையும் உடைய பாதங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய இரக்கத்தை பொழிவீராக, ஒரு வார்த்தையால் அவர்களை குணப்படுத்துவீராக. ஆண்டவரே, பேதுருவின் மாமியார் காய்ச்சலாக கிடந்த பொழுது காய்ச்சலை நீர் கடிந்து கொண்டீரே, அதுபோல இந்த நோய்களை நீர் கடிந்து கொள்வீராக. ஒரு வார்த்தையால் அவர்களுக்கு நலம் தருவீராக. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். புயல் காற்றை ஒரு சொல்லால் அதட்டி அமைதிப்படுத்தியது போல நோய்களையும் நீர் அதட்டி அகலச் செய்வீராக. ஆண்டவரே, மத்திய நற்செய்தி 8:15 நாங்கள் வாசிக்கின்றோம், இயேசு அவருடைய கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அந்த நோயிலிருந்து அவர் விடுதலை பெற்றது போலவே நீர் ஒவ்வொருவரையும் தொடுவீராக, எங்களுக்கு நலம் தருவீராக, முழுமையான சுகம் தருவீராக. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். ஆண்டவரே, நூற்றுவர் தலைவன் தன் பையனின் நலமின்மையை பற்றி உம்மிடம் சொன்னபோது நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்று மொழிந்தீரே. அதே ஆற்றலோடு அதே பரிவிரக்கத்தோடு நான் வந்து உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி எங்களை குணமாக்குவீராக. ஆண்டவரே, யாருக்கெல்லாம் எங்களுடைய ஜப உதவி தேவைப்படுகிறதோ அவர்கள் அனைவரையும் உடைய பாதங்களில் ஒப்புக் கொடுத்து அவர்களுக்கு நீர் நலம் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இரங்கும், ஏனெனில் நான் தளர்ந்து போனேன். ஆண்டவரே, என்னை குணமாக்கியருளும், ஏனெனில் என் எலும்புகள் வலுவிழந்து போயின என்று மன்றாடிய திருப்பாடல் ஆசிரியரைப் போலவே ஆண்டவரே, நாங்களும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். இரங்குவீராக. தளர்ந்து போன உடலை, மனதை, ஆன்மாவை வலிமைப்படுத்துவீராக. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு மாட்சி. அன்பின் ஆண்டவரே, யாக்கோபு 5:15 நாங்கள் வாசிக்கின்றோம், நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது நோயுற்றவர் குணமாவார், ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். அந்த வார்த்தையில் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். ஆண்டவரே, நம்பிக்கையோடு நாங்கள் வேண்டுகிறோம். நோயுற்றோர் அனைவருக்கும் நீர் நலம் தருவீராக, நோயுற்றோரை நீர் எழுப்பி விடுவீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. விடுதலை பயணம் 15:26 நாங்கள் வாசிப்பது போல, நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்ற வாக்குறுதிக்கு ஏற்ப நீரே குணமாக்கும் ஆண்டவராக இருந்து எங்களை குணப்படுத்துவீராக. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அன்பின் ஆண்டவரே, குடி, போதை, பல்வேறு விதமான அடிமை பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து அவர்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். நீரே விடுதலை தருகின்ற ஆண்டவர், நீரே விடுவிக்கின்ற கடவுள். நீரே உம்முடைய தூய ஆவியரின் ஆற்றலால் எல்லா கட்டுக்களையும் உடைக்கின்றீர், தடைகளை எல்லாம் தகர்க்கின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே தூய ஆவியாரின் வல்லமையால் எல்லா விதமான அடிமைத்தனங்களிலிருந்தும் விடுதலை தருவீராக. திருப்பாடல் 118:25 படி, ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும் என்ற மன்றாட்டை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா விதமான அடிமைத்தனங்களிலும் அடிமைப்பட்டு கிடக்கிற உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை என்னும் கொடையை தருவீராக. ஆண்டவரின் ஆவியார் இருக்குமிடத்தில் விடுதலை உண்டு என்று மொழிந்தீரே, தூய் ஆவியாரை பொழிந்து விடுதலை என்னும் கொடையை எங்களுக்கு தருவீராக. நோய் தீர்க்கும் மருத்துவரான இயேசுவே, குடி நோயினால் ஏற்பட்ட உடல் பாதிப்புகள், மனச்சிக்கல்கள், ஆன்ம பாவங்கள், உறவு சிக்கல்கள் அனைத்திலிருந்தும் உம் அடியார்களுக்கு விடுதலை தருவீராக. உடல் நலத்தோடும்
மன மகிழ்ச்சியோடும் வாழச் செய்வீராக. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு மாட்சி. அனைவரும் பாடுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அன்பின் ஆண்டவரே, மாணவ மாணவிகளுக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, தூய ஆவியாரால் நிரப்புவீராக. அருளிலும் அறிவிலும் ஞானத்திலும் நாள்தோறும் வளரச் செய்வீராக. படிப்பிலும் தேர்விலும் வாழ்விலும் வெற்றியை தருவீராக. குறிப்பாக அரசு தேர்வுகள், போட்டித் தேர்வுகளை எழுதியிருக்கிறவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களுக்கு இறை நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து துணிவோடு திடத்தோடு வலிமையோடு இந்த தேர்வுகளை எழுதி அவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறச் செய்வீராக. ஆண்டவரே, வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு வேலை வாய்ப்பு என்னும் கொடையை அருள்வீராக. திருமண வாழ்வுக்காக காத்திருக்கிற இளைஞர்கள் இளம்பெண்களை ஆசீர்வதித்து நல்ல திருமண வாழ்வை வழங்குவீராக. அவ்வாறு நீர் செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். அனைவரும் பாடுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அன்பின் ஆண்டவரே, குழந்தை செல்வத்துக்காக காத்திருக்கிற தம்பதிகளுக்காக நாங்கள் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். அவர்கள் மீது நீர் மனம் இறங்குவீராக. உடைய கருணை கண்களை அவர்கள் பக்கம் திருப்புவீராக. அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு குழந்தை செல்வம் என்னும் கொடையை கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவீராக. ஆண்டவரே, குழந்தை பேரற்றவரை அவள் இல்லத்தில் வாழ வைக்கின்றார். தாய்மை பேறு பெற்று மகிழ அவருக்கு அருளுகின்றார். இந்த திருப்பாடல் 113 நாங்கள் வாசிக்கின்றோமே. அந்த தாய்மை பேறு என்னும் கொடையை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. இந்த தம்பதிகளை ஆசீர்வதித்து அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து மகிழ்ச்சியால் நிரப்புவீராக. அவ்வாறு நீர் செய்ய போவதற்காக இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அனைவரும் பாடுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. மன அழுத்தம், மன உளைச்சலிருந்து விடுதலை பெறும்படியாக மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் மன அழுத்தத்தில் வாழ்கிறார்கள், மன அமைதியின்றி வாழ்கிறார்கள், மன ஆறுதலின்றி வாழ்கிறார்கள், மன உளைச்சலோடு வாழ்கிறார்கள், நிம்மதியின்றி தவிக்கிறார்கள், பெருஞ்சுமையோடு சோர்ந்து போயிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அவர்கள் மீது உம்முடைய இரக்கத்தை பொழிவீராக, ஆசீர்வதிப்பீராக. அவருடைய கவலைகளை எல்லாம் அகற்றுவீராக. அவருடைய உள்ளத்தை நெருக்குகின்ற மன அழுத்தம், மன உளைச்சல், பெருஞ்சுமைகள் அனைத்திலிருந்தும் அவர்களுக்கு விடுதலை தருவீராக, ஓய்வு தருவீராக, அமைதி தருவீராக. நீர் வாக்களித்த இளைப்பாற்றியை தருவீராக, நல்ல உறக்கத்தை, ஓய்வை தருவீராக. அவ்வாறு செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி. அனைவரும் இணைந்து பாடுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அன்பின் ஆண்டவரே, மகிழ்ச்சி என்னும் கொடைக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி என்னும் கொடை தேவைப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி என்னும் கொடையை அருள்வீராக. தூய ஆவியாரை பொழிவீராக. தூய ஆவியாரின் பேரன்பை அவர்கள் உள்ளங்களில் ஊற்றுவீராக. அதனால் ஆவியாரின் கனிகளில் ஒன்றான மகிழ்ச்சி என்னும் கொடையை அனைவரும் பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், அவர் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுவார் என்ற திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுடைய எதை ஆவல்கள், ஏக்கங்கள், தேவைகள் அனைத்தையும் நீர் அறிவீர். ஆண்டவரே, உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்ப அனைத்தையும், அனைத்து தேவைகளையும் நீ நிறைவேற்றி தருவீராக.
நீர் இரக்கமுள்ள ஆண்டவர், எல்லாம் வல்ல ஆண்டவர். உம்மால் கூடாதது எதுவுமில்லை, உம்மால் முடியாதது எதுவுமில்லை. எனவே ஆண்டவரே, நம்பிக்கையோடு உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எங்களுடைய எல்லா தேவைகளையும் எல்லா விண்ணப்பங்களையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, விண்ணப்பங்களுக்கு செவிசாய்ப்பீராக, அவற்றை நிறைவேற்றி தருவீராக. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு மாட்சி. இணைந்து பாடுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஒரு சில வினாடிகள் மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நற்கருணை ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். மாண்புயர் புகழ் பாடலை பாடி ஆண்டவரை போற்றுவோம். மாண்புயரே அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமா வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
மணிமயர்